ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கனும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இந்த இடியாப்பம் இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். சாப்பாட்டுக்கு செமையாக இருக்கும். இதை வந்து இந்த ஜீரா ரைஸு அந்த மாதிரிலாம் செஞ்சு கூட இது வந்து நம்ம போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா வெறும் ப்ளைனாக குஸ்கா மாதிரி செய்கிறோம் பாருங்கள், அந்த மாதிரியும் செஞ்சு நம்ம வந்து இது போட்டு சாப்பிட்டோம். செமையாக இருக்குது. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சிம்பிளான வீடியோ சீக்கிரமாக செய்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் அமுத்துனீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். இந்த கோழி குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி. இது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டு தான் அப்புறம் இந்த வெங்காயம்லாம் போடணும். ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 4 தக்காளி. இந்த தக்காளி வந்து நம்ம அரைச்சிக்கணும். இது கூட தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். தக்காளியும் அரைக்கணும், இதுவும் அரைக்கணும். இந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நான் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தாங்கல்ல. ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு 15-20 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம். இந்த சிக்கன் வேகிற டைமும் இந்த வெங்காயம் வதங்கிற டைம் மட்டும்தான். இப்படி ஒன்றா போட்டு நீங்கள் வதக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் வைக்கிறதோட நம்ம இப்படி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டா அடுத்து என்ன போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக சிக்கன் எடுத்திங்கனாக்கா 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்து 1 கிலோ எடுத்துருக்கனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுவி வச்சுக்கிற நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இது ஒன்றா போட்டு நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மீடியமாக வச்சு மூடி வச்சிட்டிங்கனாக்கா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடும், வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் போடலாம். இது வந்து நல்லா கலக்கி பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க மீடியமாக வச்சு. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னே எவ்வளோ தண்ணி வந்துருக்குதுன்ட்டு பாருங்கள். எவ்வளோ தண்ணி வந்துருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து இது சிக்கன்லேருந்து தண்ணி வந்து நம்ம செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். நம்ம எடுத்தோன்னே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு மூடி வச்சு வதக்கி செய்யும்போது
டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் தான், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம், அதனால் வந்து அது உடஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், மல்லித்தூள், 3 ஸ்பூன். இப்போ வந்து இதை வந்து நல்லா பரட்டி விடணும். இதே மாதிரி இது வந்து இன்னொரு 1 நிமிஷம் நம்ம மட்டும் வச்சா போதும். அடுத்து நம்ம அரைச்ச தக்காளி விழுது போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஆயிருங்க இந்த கிரேவி குழம்பு. நமக்கு எப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். நம்ம குழம்பா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சா ஊற்றிட்டு வச்சோம்னா குழம்பாயிரும். இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம வந்து இறக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் நல்லா மூடி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து 1 நிமிஷம் வந்து நல்லா மூடி விட்டு தண்ணியில் எதுவுமே ஊற்றலை, அதுலேருந்தே தண்ணி வருது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மூடி வச்சு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதிலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்குதுன்னு. அப்படியே காமிச்சதை விட இப்போ கொஞ்சம் நல்லா அதிகமாகவே வந்துருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதுக்குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயுமே நம்ம உப்பு போடலை. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு எனக்கு இதே போதும். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி போட்டு விடுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எனக்கு இதே போதும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வந்து இதோடு சேர்ந்து வேகும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். மறுபடியும் நம்ம கடைசியில் கொஞ்சம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது கொத்தமல்லி, கிட்னிக்கெல்லாம் நல்லதுன்றாங்க. நல்லா சாப்பிட்லாம். போட்டு நல்லா கலக்கி மூடி வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம மூடி வச்சு சிக்கன் வெந்திருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சோம்னா போதும். சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதனால் மூடி வச்சுருங்க. இப்போ 10 நிமிஷமாக நல்லா நான் வந்து மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி இது சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். இப்போ இதில் வந்து கடைசியாக நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கனு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. அமுத்துணையுமே உடையுது. சிக்கனையும் பார்க்கலாம். நல்லா மூடி வச்சு நம்ம செஞ்சனால சூப்பராக வந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. சுடுது. சூப்பராக வந்துருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். இதான் ஈஸியாக இருக்குது இப்போ கட் பண்ணி போடுறது. அருவாமனையில் அறுத்துக்கிட்டு அதில் பாதி ஒட்டிக்கிட்டு கையில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு
வேஸ்ட் ஆகிறதுக்கு இது இப்படி கட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி போடுங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, அப்புறம் இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு கோழி உருளை குழம்பு, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது நம்ம குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து கொடுக்கலாம். என்ன குழம்பு வச்சாலும் அதில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுருங்க. தோல் சீவி கட் பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட அதில் உருளைக்கிழங்கு மசித்து அப்படியே ஊட்டி விடலாம். 1 வயசு 1.5 வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே மசித்து இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டு எடுத்துட்டு, இது கொஞ்சமாக தான் காரமாக இருக்கும். இதை எடுத்து நம்ம மசித்து அப்படியே குழந்தைங்களுக்கு ஒரு பீஸ் இதில் 1 ஊட்டினீங்கன்னா போதும். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு கோழி குழம்பு ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து நான் போட்டுக்கிற உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம் இதுக்கு. இவ்வளோ தான் மசாலா. நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். சிரிக்கிறாய் ஒருத்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது மாதிரி சின்ன சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.